வணக்கம். செந்தில் பாலாஜியை விடக்கூடாது, முதலமைச்சர் விஜய் போட்ட உத்தரவு. சுற்றி வளைக்கும் போலீஸ் அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவினர். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நாள் முதல் தினந்தோறும் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது தாவேக்காட்சியை கவிழ்க்க திமுக சதி செய்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இளையராஜா அவர்களை சில தினங்களுக்கு முன்பு கைபேசியில் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும், தாங்கள் ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் வாக்கெடுப்பின் போது தங்கள் பக்கம் வாக்களிக்க வேண்டும் என்றும், அதற்கு சன்மானமாக ரூபாய் 35 கோடி வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த தாவேக எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் எனக்கு இதில் விருப்பமில்லை என தெரிவித்து சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியாக செயல்பட்டு திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சதியில் திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான பி. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை போலீசார் கரூரில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கரூரில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களிலும் சென்னை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கரூரில் உள்ள இடங்களில் செந்தில் பாலாஜியையும் போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களையும் போலீசார் தேடி வருவதால் விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாது என்றும், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியை கவிழ்க்க திமுகவினர் போட்ட திட்டத்தில் செந்தில் பாலாஜியையும் விடக்கூடாது என்றும், அவரையும் கைது செய்ய ஸ்ட்ரிக்டான உத்தரவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.